ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஹம்பிளாக ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்தார். அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு 100 பேர் வந்தாங்க. சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எங்களுக்கு இருந்தாப்புல. யாரை பற்றியும் யோசிக்கல, மனசுக்கு தோணதை பண்ணு. சாம்சியஸோட படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரம் வேதா, விஜய் சேதுபதி நடித்தது. ஸோ அந்த 2 படங்கள் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்தீங்கன்னா, அவரோட மியூசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு. அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம்னாங்க. அவர் அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லாமல் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஹீ கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு எப்படி வேல்ராஜ் ஒரு ஒரு பில்லர் இருக்காரோ, சாம்சியஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர். ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, வேல்ராஜ் சார் வர முடியல. அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அண்ட் எடிட்டர் பிரவீன் கேஎல், அவரோட ஒர்க்கு நல்லா இருந்தது. சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ணார் எடிட்டர் ரூபன், அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர். ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் இது ஒரு புது பையனை வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு எப்படி ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது. தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், சம்பத் சார் ஆகட்டும், அண்ட் ஹரிஷ் உத்தமன், தேவதர்ஷினி மேம், அண்ட் முனா ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், முருகதாஸ் சார், எல்லாருமே நம்ம திலீபான் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட். அண்ட் ஒரு பையன் பேசிட்டு போனான், ரோஹித் ஒரு பையன். அவர் MMA ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட். இஸ் அ சாம்பியன், ரியல் சாம்பியன். ஸோ இந்த ரியல் சாம்பியன் மட்டும் இல்லை, இங்கே பார்க்குற ஒரு 28 பசங்க இருக்காங்க இந்த படத்தில். இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. காரணம், இந்த படம் சூர்யாக்காண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை. நானும் லான்ச் தான். ரோஹித் மாதிரி இன்னொரு 28 பசங்க லான்ச் ஆகியிருக்காங்க. சூர்யா மேலே வைக்க போகிற ஒரு சில whatever தட் அந்த அவன் மேலே ஒடிக்கால் வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளா இல்லை ஏதோ ஒன்று அந்த பண்ணுறாங்களே இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஹம்பிளாக ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். நீங்கள் சூர்யாவோட லைஃப்பில் மட்டும் விளையாடல, இந்த 28 பசங்க ஈவன் தோ என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து ஒரு 32 வருஷம் படம் பண்ணி 32 வருஷமாக ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மியாக ஒரு 100க்கும் மேற்பட்ட தடவை சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான். என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் எல்லாரோட லைஃப்பும் அடங்கி இருக்குன்றதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். அன்றைக்கி ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது ஒரு வார்த்தை அழகாக சொன்னார். விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்தார். அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு 100 பேர் வந்தாங்க, இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி இப்போ எங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, 35 வருஷமாக இறைவன் அருளால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த படம் வெற்றி இதை என்ன மட்டும் சாராது, உழைச்ச எல்லாருக்கும் சாரும். இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்களும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட், எங்கள் டீம் சைட், ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க. 28 பசங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. ஸோ இதை உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் பசங்க முன்னுக்கு வருவாங்க, நாங்கள் முன்னுக்கு வருவோம், எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும். ஸோ இதை நான் ரிக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சூர்யா பற்றி லாஸ்ட்டாக வரேன். சாரி சூர்யா மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ், என் ஒய்ஃப் ரிமைண்ட் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டி பண்ணது இல்லை. ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எங்களுக்கு இருந்தாப்புல. அவனோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் கண்ணால் கூட இருந்து 1.5 வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன். அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள். அது என்னால் அடித்து சொல்ல முடியும். ஒரு ஃபைட்டராக, ஒரு ஃபைட் மாஸ்டராக இந்தளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணாப்புல. எஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடச்சாலும் பண்ணியிருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால
அப்போனா ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அண்ட் அதுக்குண்டான ரிசல்ட்டை இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்க்குறோம். அண்ட் டெஃபினெட்லி சூர்யா யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர், வெரி குட் ஃப்யூச்சர். யாரை பற்றியும் யோசிக்காத, மனசுக்கு தோணதை பண்ணு. பட் தப்புன்னு தெரிஞ்சால் இம்மிடியேட்டாக மன்னிப்பு கேட்டுரு, அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் கற்றுக் கொடுக்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. என் வயசில் எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்லை. பட் உனக்கு சொல்கிற யார் சொன்னாலும், ஈவன் தோ இட் கேன் பி a ட்ரோல், அதை வந்து அவங்கள வந்து ஒரு பிரதராக பாரு, இல்லை ஃபாதர் ஃபிகராக பாரு, இல்லை அம்மாவை பாரு, அவங்கள்ட்ட இமீடியட்டாக சாரி சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர். கண்டிப்பாக இவனும் வருவான், எல்லாத்தையும் கடந்து முன்னுக்கு வருவான். இவனுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.